போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ரீசெண்டா அந்த மண்டட்டில இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன தலைவா ஆடி இருக்கீங்க அதுல? டான்ஸ் சான்ஸே இல்ல தலைவா, எப்படி பண்ணீங்க அது? ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம கிட்ட ஒன்று நம்ம வெளிக்காட்டுறதுக்கான நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அன்னைக்கு நான் ஆடினது வேற, அன்னைக்கு எனக்கான ரெஸ்பெக்ட் வேற. அன்னைக்கு நான் ஹீரோவுக்கு பின்னாடி ஆடி இருப்பேன். நான் தப்பாடினாலும் என்னை யாரும் பெருசாக கண்டுக்கிற போகிறதில்ல. நான் ஹீரோவுக்கு இணை ஆடினாலும் என்னை யாரும் கண்டுக்கிற போகிறதில்ல. ஸோ இந்த பாட்டு அப்படி தான். இது உண்மைக்கு நான் அந்த நேரத்தில் ஜிவி ப்ராஜெக்டை நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நம்ம டேரக்டருக்கு அப்புறம் சார் இந்த மாதிரி ஒன்று டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்ப என்னை கேட்டாங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு ஓகேன்னா நான் ஓகே, எனக்கு ஒரு கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு 2 நாள், 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 2 நாள் போனேன். ஆமாம், எனக்கான பொறுப்புகள் நீங்கள் எனக்கு கொடுக்க எனக்கு அப்போ அது எனக்கு இன்னும் பயம்தான் அதிகமாகுது. ஸோ அப்போ நமக்கு பொறுப்பு ஏற நம்ம இது எனக்கு வராது, இது எனக்கு இதில் நான் பண்ண முடியாது, நம்மளால் போக முடியலை. சொல்ல வேண்டாம், இதுக்கப்புறம் அவ்வளோதான், பயங்கரமா பண்ணியாச்சு. முடியாதுன்றது முடியும் உள்ள நேரம் எது முடியாது நமக்கு தெரியும். முடியாது நான் எப்படி வெளியில் சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஸோ இதை நான் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு டான்ஸ் ஆடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது என்னோடய பெஸ்ட்டு கிடையாது, ஆனால் நான் பெஸ்ட்டை கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகி, விடுதலை படம் ரிலீஸ் ஆகி எனக்கு எவ்வளோ ஃபோன் வந்துச்சோ, கருடன் மாமன் இதெல்லாம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு எவ்வளோ ஃபோன் வந்துச்சோ, ஒரு சாங் ரிலீஸ் ஆகி எனக்கு இவ்வளோ ஃபோன் நான் எனக்கு வந்ததே கிடையாது. அவ்வளோ ஃபோன்ஸ். ரீசெண்டா அந்த மண்டட்டில இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன தலைவா ஆடி இருக்கீங்க அதுல? என்ன நான் ஒரு 10 வாட்டி அந்த பாட்டையே திருப்பி போட்டு பார்க்குறேன். அந்த சின்ன கிளிப்பு தான் எனக்கு திருப்பி சூர்யா இது எவ்வளோ அழகா ஆடி இருக்காங்க. சே, நீங்க பயங்கரமா நடிப்பீங்கன்றது ஒவ்வொரு படங்களையும் ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்க. உங்களுக்கு இமோஷன்ஸ் எல்லாம் அழகா வருது அப்படின்றது. ஃபைட் பயங்கரமா பண்றீங்க, ஆனா டான்ஸ் சான்ஸே இல்ல தலைவா, எப்படி பண்ணீங்க அது? இல்லை, அது என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. எனக்கு இதான் சரியான வாய்ப்புன்னு தோணுச்சு. இங்கேயும் நான் அதை ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம கிட்ட ஒன்று நம்ம வெளிக்காட்டுறதுக்கான நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அன்னைக்கு நான் ஆடினது வேற, அன்னைக்கு எனக்கான ரெஸ்பெக்ட் வேற. அன்னைக்கு நான் ஹீரோவுக்கு பின்னாடி ஆடி இருப்பேன். நான் தப்பாடினாலும் என்னை யாரும் பெருசாக கண்டுக்கிற போகிறதில்ல. நான் ஹீரோவுக்கு இணை ஆடினாலும் என்னை யாரும் கண்டுக்கிற போகிறதில்ல. என்ன நம்ம அந்த பேக் தானே. ஹீரோக்கு சென்டருக்கு அவங்க தானே பார்ப்பாங்க. ஹீரோவை தாண்டி ஒருத்தன் பார்வை வர சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, இப்போ டான்சர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க, ஆனால் ஹீரோவை தான் எனக்கு பார்க்க முடியாது. அதனால அன்னைக்கு பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்தோம். ஓகே, பட் அதான் கடவுள் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்குறப்ப நமக்கு அதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த பாட்டு அப்படி தான். இது உண்மைக்கு நான் அந்த நேரத்தில் ஜிவி ப்ராஜெக்டை நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நம்ம டேரக்டருக்கு அப்புறம் சார். ஏன்னா இது ப்ரொமோஷன் சாங்கு. இந்த சாங்கு இந்த படத்தில் இருந்துச்சு. ஆமாம், படத்தில் வந்துச்சு. ஆனால் படத்தில் டான்ஸாக இருக்கா, கதையாக இருக்கும். அப்போ நல்ல சாங்கு இதை நம்ம பயன்படுத்துவோம், ப்ரொமோஷன் சாங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னப்போ அதுக்கான செலவும் பட்ஜெட்டும் பார்த்து பெருசாக சொன்னாங்க. ஓகே, அதில் என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஒன்று டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்ப என்னை கேட்டாங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு ஓகேன்னா நான் ஓகே, ஆனால் எனக்கு நான் எனக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் ரிஹர்சல் கொடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் போகாமல் எனக்கு ஒரு கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு 2 நாள், 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 2 நாள் போனேன். ஆமாம், ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஒரு 2 மணி நேரம். அப்படி திருப்பி ஈவினிங் டேத்தில் மாஸ்டர் ஃப்ரீயாக இருந்தால் திருப்பி யாராவது அனுப்பிச்சி விடுங்க மாஸ்டர், திருப்பி நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கேன். அந்த ஒரு 2 நாள் போயிருப்பேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போயிருப்பேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. இதை வச்சு ஸ்பாட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாஸ்டர், முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், கொஞ்சம் மானியத்தை என்ன போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. பட் ஓகே, எனக்கு நாளைக்கு ரெடி ஆகிட்டேன். நான் அது இங்கே சினிமாவில் திருப்பி எனக்கான என்னை சுற்றி எனக்கான பிஸ்னஸாக இருக்கட்டும், மற்ற எனக்கான என் மேலே ரெஸ்பெக்ட், எனக்கான பொறுப்புகள் நீங்கள் எனக்கு கொடுக்க எனக்கு அப்போ அது எனக்கு இன்னும் பயம்தான் அதிகமாகுது. ஸோ அப்போ நமக்கு பொறுப்பு ஏற நம்ம இது எனக்கு வராது, இது எனக்கு இதில் நான் பண்ண முடியாது, நம்மளால் போக முடியலை. எல்லாத்தையும் ட்ரை பண்ண, எல்லாத்தையும் நல்லா பண்ணுற ஒரு ஆசை. நாளைக்கு வேற ஒரு கதை வரப்போ நான் சென்டர் ஆடுனக்கப்போ நான் அன்னைக்கு எனக்கு முடியாது நான் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டாம், இதுக்கப்புறம் அவ்வளவுதான், பயங்கரமா பண்ணியாச்சு. முடியாதுன்றது முடியும் உள்ள நேரம் எது முடியாது நமக்கு தெரியும்.
முடியாது, நான் எப்படி வெளியில சொல்லிட்டே இருக்க முடியும். ஸோ இதை நான் பண்றேன். கண்டிப்பா எனக்கு டான்ஸ் ஆடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான வாய்ப்பு பெருசு எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கிடைச்சிச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஆடி இருக்கேன். இது என்னோட பெஸ்ட் கிடையாது. ஆனா நான் பெஸ்ட்டை கொடுக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். எனக்கு தெரியும் பெஸ்டே இல்ல இதுவே இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ பெஸ்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு பெஸ்ட்டை கொடுக்க நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். அதுக்காக பயிற்சியில இப்ப நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். சூப்பர். இதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு உங்களுக்கு சினிமா சைட்ல இருந்து? இல்ல எனக்கு உண்மைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகி, விடுதலை படம் ரிலீஸ் ஆகி எனக்கு எவ்வளவு ஃபோன் வந்துச்சோ, கருடன், மாமன் இதெல்லாம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு எவ்வளவு ஃபோன் வந்துச்சோ, ஒரு சாங் ரிலீஸ் ஆகி எனக்கு இவ்வளவு ஃபோன் நான் எனக்கு வந்ததே கிடையாது. அவ்வளவு ஃபோன்ஸ், அவ்வளவு எல்லாம் பேசுறவங்க பூராமே ஒரு 2 செகண்ட் பேசி வைக்க மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே எல்லாமே என் லைஃப்பை ஃபுல்லா சொல்றாங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து எப்படி வந்து இப்படி வந்து இன்னைக்கு என்னங்க இப்படி ஒரு டான்ஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க வாக் பண்ணி போறப்ப யாரோ நினைச்சா நீங்கன்னே தெரியல. ஆமா எல்லாம் இதான் சொல்றாங்க. திரும்பி பார்த்தா நீங்க உடம்பு சூப்பரா வச்சிருந்தீங்க. எல்லாரும் ஒவ்வொரு அவங்க பார்வையில அந்த சாங்கை பத்தி சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வேலைக்கு ப்ரொடியூசர் நம்ம நம்பினாங்க. ஜிவி தான் இது டான்ஸ் பண்ண ஐடியா கொடுத்தாரு மாஸ்டர். ஸோ அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ எல்லாரும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கை ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிட்டோம்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாரும் 2வது எல்லாமே அந்த ஹூக் ஸ்டெப்பு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் அது காலேஜ் பசங்கள்ல இருந்து பப்ளிக்ல இருந்து யாருக்கு ஆடாதவங்க யாருமே இல்லை. ஹிட் ஆகும்னு எல்லாரும் நம்பினேன் எல்லாருமே. ஆனால் இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குவான்ட்டு எல்லாமே தேங்க்ஸ். இந்த நேரத்தில் அந்த என்னோட ஃபேன்ஸுக்கு சரி, என்ன நேசிக்கிற அத்தனை அந்த அன்பு தங்கச்சி, தம்பிங்க, என் அண்ணன், அம்மா, அப்பாண்டு எல்லா ஃபேமிலியும் தான் உள்ள மாதிரி நினச்சி ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிற மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பேசி ஒரு வீடியோ போட்டாங்களே, அந்த வீடியோவில் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப கடவுளே, இயற்கையே, இறைவனே, இவங்க எல்லாரும் எங்களை இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டே இருக்குது. எல்லாமே நல்ல படைப்பாகவே என்கிட்ட கொண்டு வந்து சேரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு நடிகனை நான் இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இருப்பேன், நம்புறேன். கண்டிப்பா இருப்பீங்க. பிகாஸ் என்னைக்குமே நான் நம்புற ஒரு விஷயம் தான். நீங்க பேசவே சொன்னீங்க, இது வரைக்கும் எனக்கு பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதுல நான் எப்படி என்னுடைய ஃபுல்லஸ்ட்டை கொடுத்து அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியுன்றது வந்து ஒரு தாகத்தோடையும் ஒரு இதோட பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் நீங்க. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது 100% உங்களோட சைட்ல இருந்து எனக்கு எஃபர்ட் போட்டு பண்ற ஒரு பர்சன். ஸோ நல்ல கதைகளே வரும். அதை வர்றதுலயும் இன்னும் பெஸ்டா நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அன்பு கொடுக்க வேண்டிய வேலை நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.